ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைக்கா டிஎன்பிஎஸ்சி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நாம் முடித்த இந்த 2025 போலீஸ் எக்ஸாமுடைய ஓவரால் ரிசல்ட் அப்டேட் நிறைய மாணவர்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, நம்மக்கிட்டேயும் பர்சனலாகவும் நிறைய மாணவர்கள் சார் ஏதாச்சும் அப்டேட் இருக்கா, ரிசல்ட்டு வருமா வராதா, ஏதாச்சும் இப்போ அப்டேட் இருக்கா, எந்த அகாடமிலையுமே எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க, அப்போது ரிசல்ட் வருமா வராதா அப்படின்னு நிறைய மாணவர்கள் குழப்பத்தோடையே இருக்காங்க. நிறைய மாணவர்கள் அதாவது ஃபிசிக்கலில் நல்லா பண்ண மாணவர்களும் பண்ணாத மாணவர்களுமே சரி, நல்லா டபுள் ஸ்டார் போட்டுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி ஒரு ஆசையாக நம்ம வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு காத்துட்டு இருந்த மாணவர்களுமே நிறைய மாணவர்கள் இப்போது கிடைச்ச வேலையை நோக்கி கிளம்பிட்டாங்க. அதாவது இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ரிசல்ட்டை டிலே பண்ணுறதுனால ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் தான் தன்னோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் கிடைச்ச வேலையை நோக்கி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட அப்டேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நாம் பொய்யான ஒரு அப்டேட்டை ஏதாவது சொல்லி அவங்களுடைய மனசை காயப்படுத்தக்கூடாது. நம்ம சேனலுடைய நோக்கமும் அப்படி இருக்காது. எப்போவுமே நம்மக்கிட்ட இருந்து நம்ம மாணவர்கள் போயிருக்காங்க, ஒரு போலீஸாக இருக்காங்கன்னா அவங்க மூலிமா ஏதாவது ஒரு உண்மையான அப்டேட் வரும். இப்போது நம்மளுடைய மாணவர்கள் கிட்டேருந்து ஏதோ ஒரு அப்டேட் வரும். நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலையுமே வேலை செய்கிறாங்க, நிறைய காவல்துறையிலுமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்டேருந்து ஒரு உண்மையான அப்டேட் வரும்போது தான் நாம் நம்ம சேனல் மூலிமா மாணவர்களுக்கு தெரிவிப்போம். அது மட்டும்தான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கமாக இருக்கும். ஸோ இன்றைக்கான ஒரு அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி என்ன அந்த அப்டேட் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அப்டேட் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நாம் ஏன் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம், இன்றைக்கி நாம் ஏன் இதை தெரிவிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தரப்பில் இருந்து நமக்கு இப்போது ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. மேபி இந்த அப்டேட் அப்படின்றது நிறைய பேருக்கு முன்னாடியே கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நாம் ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அப்டேட் அப்படின்றது உண்மையா இல்லையா, இது உண்மைத்தன்மை வாய்ந்ததா அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்து தான் நம்ம மாணவர்கள்கிட்ட நம்ம கொண்டு வந்து சேர்ப்போம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த அப்டேட் உண்மையான அப்டேட் தான். அது என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மெமோ பாஸ் ஆகிருக்கு. அந்த மெமோவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, டிஜிபி தரப்புலேருந்து அந்த மெமோ பாஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயிற்சி மையங்கள், அதாவது ஃபயர் போலீஸுக்கான பயிற்சி மையங்களில் 634 காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய விதத்தில் பயிற்சி மையங்கள் ரெடியாக இருக்கா அப்படின்னு இந்த மெமோ மூலிமா டிஜிபி செக் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்போது இதை வச்சு பார்க்கும்போது என்னென்னா, 634 ஃபயர்மேனை இப்போ நம்ம ட்ரைனிங் தரக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பேட்ச் அதாவது 2025 உடைய ஃபயர்மேன் பேட்சை தான் சொல்கிறாங்க. அப்போது இதை வச்சு பார்க்கும்போது இந்த பேட்சில் இப்போது செலக்ட் ஆகிருக்க இந்த ஃபயர்மேனுங்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக மெமோவை பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெமோவை வச்சு பார்க்கும்போது ரிசல்ட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது ரிசல்ட் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் எவ்வளோ பேர் ஃபயரில் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத வச்சு தான் இந்த மெமோவை பாஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் முன்னாடியே கேட்டிருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாக அவங்களுக்கு ஆட்கள் தேவை அப்படின்றதுனால தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நிறைய மாணவர்கள் ரிசல்ட் வந்துருமா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதன் அடிப்படையில் நாம் என்ன சொல்ல வரோன்னா, இந்த மெமோ பாஸ் ஆனதுலேருந்து ரிசல்ட் வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது, அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போது ரிசல்ட் எப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தரப்பில் நாம் விசாரித்து பார்த்ததில் மே மாத இறுதியிலே, அதாவது இந்த வரக்கூடிய மே மாத இறுதியிலே நம்மளுக்கு ரிசல்ட் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மெமோ பாஸ் ஆனதன் அடிப்படையில் ஒரு 634 பேருக்கு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சீக்கிரமாக இந்த மெமோ பாஸ் ஆகுது அப்படின்னா ரிசல்ட்டை கூடிய விரைவில் தந்துருவாங்க அப்படின்னு தான் அர்த்தம். நிறைய மாணவர்களுக்கு இன்னுமே இன்னொரு சந்தேகமும் நிறைய இருக்குது. ஓவரால் ரிசல்ட் வருமா, அப்படி இல்லைனா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு இன்னுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய சேனல் தரப்புலேருந்து நிறைய மாணவர்கள் வேறு அகாடமியில் ரிசல்ட் ஓவரால் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம விசாரித்து பார்த்ததன் அடிப்படையில் 100% ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிசல்ட்டேவே இருந்தாலும் இப்போ வரப்போகிற இந்த மே மாதத்தோட இறுதியில் ரிசல்ட் வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் 4ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறமே நிறைய ப்ராசஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது என்ன பெண்டிங்கில் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நம்மளது எஸ்ஐ ஆல்ரெடி பெண்டிங்கில் வழக்கு தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி புதிய வழக்காகவும் இப்போ புதுசாக இன்னொரு வழக்கும் போயிட்டுருக்கு. இப்போது அதை வச்சு பார்க்கும்போதும் இப்போது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸில் ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது. அதையும் என்னென்னு தான் ஃபஸ்ட்டு முடிக்க ட்ரை
பண்ணுவாங்க. ஸோ மே மாத இறுதியில் ரிசல்ட் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நாம் விசாரித்து பார்த்ததுனால தான். ஸோ காத்துட்டு இருந்த மாணவர்கள் மனம் தளராமல் வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ நாட்களை கடந்து வந்துட்டோம், இன்னும் சிறிது தூரம் மட்டுமே உன் வெற்றியை அடைவதற்கு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், எதுக்கும் கஷ்டப்படாதீங்க. இப்போது நடந்து முடிஞ்ச போலீஸ் எக்ஸாமோடைய ஓவரால் ரிசல்ட்டில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த பக்கம் எஸ்ஐயிலுமே ஒரு பெரிய பிரச்சனையும் போயிட்டுருக்கு. ஏன்னா மறுபடியுமே இன்னொரு வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி போலீஸாக இருக்கிறவங்களுடைய பிஎஸ்டிஎம் நாட் அக்செப்டட் அப்படின்னு சொன்னதுனால அதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. என்றைக்குமே நம்மளுடைய சேனல் அப்டேட் அப்படின்றது உறுதியாக, அதாவது இந்த அப்டேட் அப்படின்றது உறுதியான உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்ம மாணவர்கள்கிட்ட வந்து சேர்ப்போம். ஸோ உங்களுக்கு எஸ்ஐ வழக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, எஸ்ஐ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதற்கு உண்டான அப்டேட்டையும் நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோவில் இன்னொரு தகவலும் என்ன நம்ம தெரிவிக்கிறோம் நம்ம தரப்பில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி வாய்ப்பை தவறவிட்ட மாணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வாட்டி பிசியில் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி எஸ்ஐயில் நம்ம படித்து எஸ்ஐ ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இப்போத்திலிருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வருடத்துக்கான நோட்டிஃபிகேஷனும் கூடிய விரைவில் வந்துடும். ஏன்னா இப்போ நம்ம 5 மாதத்தை கடந்து வந்துட்டோம். செப்டம்பர் மாதத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பிளானரில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போத்திலிருந்து அடுத்த வருடம், அதாவது 2026 வரக்கூடிய எஸ்ஐக்கு படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் இப்போத்திலிருந்து படிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நம்மளுடைய சேனலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எந்தெந்த டாப்பிக்கை எப்படி படிக்கிறது, சிலபஸ் வைஸ் படிக்கலாமா இல்லை புக் வைஸ் படிக்கலாமா அப்படின்னு நிறைய மாணவர்களுக்கு சந்தேகமாக இருக்கும். ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்றது உங்களுக்கான சந்தேகத்தை நிறைய ஏற்படுத்தி இருக்கும். அதனால் நம்மளுடைய சேனல்லையும் எந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ரியாரிட்டி பேஸ்டு நம்ம எந்த டாப்பிக்கை எந்த லெசனை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வேர் டு ஸ்டடி அப்படின்ற பேஸில் ஒரு வீடியோவாக போட போகிறோம். அதை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம 11th 12th புக்கை, சயின்ஸ் புக்கை எப்படி முடிக்கலாம் அப்படின்றதையும் அந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்மளுடைய சேனல் அப்படின்றது உங்களுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கான அப்டேட் அப்படின்றது கூடிய விரைவில் நம்பகத்தன்மையுடைய அப்டேட்டை மட்டும் நம்ம எப்போவுமே தந்துக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.